வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபோ ஐடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளி சரத்ன்ற பிரபலமான யூடியூபர் அப்லோட் பண்ணியிருக்க த லீலா பேலஸ் அப்படின்ற வீடியோவில் என்னதான் அந்த வீடியோ கடைசியில் அப்பா மகள் பாசத்தை வச்சு முடிச்சிருந்தாலும் அந்த வீடியோ நடுவில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம விவரிக்க போகிறோம். அந்த சிம்பிளி சரத் வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கு எங்களோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். யாரோ உள்ள போன மறைஞ்சினா அட்டர்தான். சிம்பிளி சரத் ப்ரோவும் ராகுல் ப்ரோவும் லீலா பேலஸ்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு நபர் டார்ச் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. எங்களுக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சாதாரண நபராக தாங்க இருக்க முடியும். ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி சத்தமும் கேட்டதுங்க. அதே மாதிரி அது ஒரு சாயங்கால வேலை, அதனால் கண்டிப்பாக அவர் ஒரு நார்மலான பர்சனாக தான் இருந்திருக்க முடியும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. நம்ம யூஸ்வலாக எல்லா இடத்துக்கும் ரிஸ்க் எடுத்து தான் போவோம். பட் இந்த இடம் அதுக்கும் மேலே. இந்த இடத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஒரு பணக்கார குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு ராத்திரி யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் பயங்கரமான ஆயுதங்களோட ஒரு திருட்டு கும்பல் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இந்த வீட்டில் இருந்த 2 குழந்தைங்க, அவங்களோட அம்மா, இவங்க 3 பேரையும் கொடூரமான முறையில் இந்த வீட்டுக்குள்ளேயே கொண்டுட்டு போயிருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எக்ஸ்ட்ரீம் பேரனார்மல் ஆக்டிவிட்டி நடக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த வீட்டுக்குள்ளே ஃபயர் இன்சிடென்ட் ஆயிடுச்சான். என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எரிஞ்சு போச்சாமா. நீ ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு தோணுது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கணும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சிம்பிளி சரத் ப்ரோவும் ராகுல் ப்ரோவும் லீலா பேலஸ்குள்ளே போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வாட்டி திருடங்க திருடும்போது 2 பெண் குழந்தைகள் மற்றும் அவங்க அம்மாவை கொடூரமாக கொலை செஞ்சிட்டாங்க. ஆனால் சிம்பிளி சரத் ப்ரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். இன்கேஸ் வெளியிருந்து யாராவது உள்ள வந்தால் கூட ராகுல் எனக்கு சிக்னல் கொடுப்பான். இப்போ நாங்கள் நைட் விஷன் கேமரா சீக்கிரம் பேக். இதை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொம்மை பாடுற மாதிரியான குரல் கேட்குது. யாரு? அந்த சத்தம் கேட்டதும் சிம்பிளி சரத் ப்ரோ அந்த ரூமை நோக்கி போறாருங்க. போய் பார்த்தா அங்க ஒரு ப்ளூ கலர் பொம்மை இருக்குது. அந்த பொம்மையிலிருந்து தான் அமானுஷ்யமான சத்தம் வந்திருக்குங்க. ஸ்பீக்கர் இருக்கு கைஸ் இதில் ஆக்சுவலி. இந்தோனேஷியாவா? மேட் இன் இந்தோனேஷியான்னு போட்டிருக்கு. இதுல இருந்து என்ன எங்களுக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மைக்குள்ள தான் ஒரு பெண் குழந்தையோட ஆவி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. முழு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு பெண் குழந்தையோட ஆவி ஒரு பொம்மையில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு பெண் குழந்தையோட ஆவி இந்த பொம்மைக்குள்ளே இருக்கலாங்க.
சிம்பிளி சரத் ப்ரோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நைட் கேமராவை செட் பண்ணிவிட்டு ராகுல் ப்ரோவை வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுவார். இவர் உள்ளேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் ராகுல் ப்ரோவோட கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான ஷேடோ ஒன்று கேப்சர் ஆகிருக்கும். அம்மா எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு, ராகுலா உசராரு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அந்த பிளாக் ஷேடோ கேப்சர் ஆனது தப்பு கிடையாதுங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் அந்த அம்மாவோட ஆவியாக இருந்தாலும் சரி, 2 பெண் குழந்தைங்களோட ஆவியாக இருந்தாலும் சரி, ஒரு பொம்மைக்குள்ளே இருக்க மாதிரி தாங்க நம்ம பார்த்தோம். அப்போனா அந்த பிளாக் ஷேடோ யாராக இருக்கும்? இதை பற்றி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கோ டாடி என்டர் ஆகிறாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா அம்மா பொம்மையை மட்டும் கையில் வச்சுருக்காரு, லீலா பொம்மையை ரூம்லேயே விட்டுட்டு போயிருந்தார். எங்களுக்கு என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இவர் அந்த அம்மா பொம்மையை மட்டும் கையில் வச்சுருக்கணும், லீலாவை மட்டும் விட்டுட்டு போகணும்? உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்னாச்சுன்றத முழு வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் எங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து சில கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீலான்ற பொம்மை என்னை காப்பாற்று, அவன் என்னை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி ஏன் கத்தணும்? ஏன்னா இந்த அப்பாவை பார்க்கும்போது ஒரு பாசமான அப்பாவாக தாங்க தெரிகிறாரு. இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ஷேடோ யாராக இருக்கும்? மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர் பார்பி டால் எப்படி தானாகவே ஆப்ரேட் ஆகியிருக்கும்? இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.